ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்காக இலவசமான தையல் பயிற்சி அளித்து இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்று ரத்தனபுரி பகுதியில் புதிதாக இலவச தொழிற்பயிற்சி மையத்தை உருவாக்கி இருக்கிறோம். மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தினுடைய சமர்த் என்கின்ற திட்டத்தின் வாயிலாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தோடு இணைந்து கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த வருடத்தில் 1500 பெண்களுக்கு இலவசமாக தொழில் பயிற்சி அளித்து இலவசமாக தையல் இயந்திரங்களையும் வழங்கி இருக்கிறோம். இன்று பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் தொழில் வாய்ப்புகளை அவர்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டு சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கு. இதன் வாயிலாக இதை தொடர்ச்சியா செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் 1000 பெண்களுக்கு இதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற விதத்தில் கோவையினுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று இந்த மையத்தை துவங்கி இருக்கிறோம். ஏற்கனவே பல்வேறு மையங்கள் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதியில் இயங்கிட்டு இருக்கு. கிணத்துக்கடவு, குன்னூர், வால்பாறை, பேரூர் இந்த மாதிரியான இடங்கள்ல கூட எங்களோட பயிற்சி மையங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. பெண்கள் உயர்வு என்பதுதான் நாட்டினுடைய உயர்வு என பிரதமர் மோடி அவர்கள் தீவிரமாக நம்புகிறார். சமுதாயத்தில் பாதியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உயர்வு மிகப்பெரிய மாற்றங்களை அது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல பல்வேறு விதங்களில் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் என பிரதமர் மோடி அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பணியினை மேற்கொண்டு வருகிறோம். இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சுதாகர் அவர்கள், துணைத் தலைவர் திரு கண்ணன் தேவராஜ், மண்டல் தலைவர் திரு அர்ஜுன் மற்றும் எங்களுடைய மற்ற நிர்வாகிகள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோவையிலே உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த 11 வருடங்களாக மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி அமைந்ததற்கு பின்பாக ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, விமான போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, சிறு குறு தொழில் நிறுவனங்களை அவர்களுடைய பிரச்சனைகளை களைவதாகட்டும், எந்த ஒரு பிரிவுமே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தோடு நெருக்கமாக அவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர்களை இங்கு அழைத்து வருவதும் அல்லது இங்கு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை அல்லது சமூக அமைப்புகளை மத்திய அமைச்சர்களோடு சந்திக்க வைப்பதுமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பணிபுரிந்து வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்கின்ற முறையிலே சட்டப்பேரவையிலும் கோவை தெற்கு தொகுதிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மேற்கு மண்டலம் முழுவதும் தொழில் வாய்ப்புகளாகட்டும், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளாகட்டும், மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும் குரல் கொடுப்பதிலே எங்களுடைய கூட்டணி கட்சியோடு இணைந்து பேரவையில் பல்வேறு முறை அரசாங்கத்தின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறோம். மாநில அரசும் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு புதிதாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்காக நிலங்கள் மத்திய அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்பட்டதற்கு பின்பாக அதற்காக ஆரம்ப கட்ட வேலைகள் துவங்கி இருக்கிறது. இந்த பணியினை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக 2 நாட்களுக்கு முன்பாக கோவையில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளுடைய நிர்வாகிகளோடு மத்திய விமானத்துறை அமைச்சரை சந்தித்தோம். அடுத்து வரக்கூடிய 2 வருட காலத்திற்குள்ளாக புதிதாக முனையங்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை துவங்கி இருக்கிறோம். நிச்சயமாக மிக குறைவான காலத்திற்குள்ளாக அதை நாங்கள் முடித்துக் கொடுக்கிறோம். இந்த பகுதியினுடைய பல்வேறு வாய்ப்புகள் எங்களுக்கு புரிந்திருக்கிறது. அது மருத்துவத்துறையாகட்டும், கல்வியாகட்டும், தொழில்துறையாகட்டும் அல்லது சுற்றுலாத்துறையாகட்டும் பல்வேறு விதங்களில் கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். அதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அவர் கோவைக்கு வந்து நேரடியாக பார்க்க வேண்டும் எனவும் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன்.
அடுத்த மாதத்தில் வருவதாக உறுதியளித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக விசைத்தறி தொழிலாளர்களிடம் சிறுநீரகம் அவர்களை ஏமாற்றி லட்சக்கணக்கான ரூபாயை அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இடைத்தரகர்களாக இருப்பவர்கள் பல்வேறு நபர்களிடம் முறைகேடு செய்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. ஊடகங்களிலும் இதற்கான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி கேள்வி எழுப்புகின்ற பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் இது திருட்டு அல்ல, முறைகேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. திருட்டாக இருந்தாலும் முறைகேடாக இருந்தாலும் அதை தடுப்பதற்குத்தான் மாநில அரசு இருக்கிறது, பதில் சொல்வதற்கல்ல. அதிலும் இந்த மாதிரி பதில் சொல்லி மழுப்புவதற்கல்ல. ஒரு ஏழை தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையின் போது இந்த சிறுநீரகத்தை விற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இத்தனை வருட காலம் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை நோக்கி இத்தனை குற்றச்சாட்டுகளும் எழுகின்றன என்றால் மாநில அரசு பாராமுகமாக இத்தனை வருடங்கள் காத்திருக்க இவர்கள் இங்கு பாராமுகமாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனோட அர்த்தம். ஆனால் நலம் முகாம் இதன் மூலமா நாங்க மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கறேன்னு தேர்தல் வந்த உடனே மாநில அரசு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க கிட்டத்தட்ட கடந்த 3 வருட காலமாக நலம் என்கின்ற மருத்துவ முகாமை வார வாரம் நாங்க நடத்திட்டு இருக்கோம். பிஜி மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இந்த நலம் முகாமை கோயம்புத்தூர்ல நடத்திட்டு இருக்கோம். தேர்தல் வரும்போதுதான் நலத்தை பத்தி மாநில அரசுக்கு அக்கறை வந்திருக்கு. அதனால இந்த சிறுநீரக குற்றம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யார் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய இழப்பீடு நிவாரணம் வழங்குவதையும் பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசிடம் கோரிக்கை வைக்கிறது. இதையும் மாநிலத்தினுடைய முதல்வர் உடனடியாக கவனிக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். எந்தெந்த பகுதிகளில் யார் குற்றச் செயல்கள் செய்தாலும் மதமோ இனமோ மொழியோ ஒரு தடையாக இருக்கக்கூடாது. குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் எந்த மதம், எந்த மொழி, எந்த மாநிலம் என்று பார்த்து நடவடிக்கை அப்படின்னு எடுத்தோம்னா அது நியாயமான வேலையா இருக்காது. யார் குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதுதான் ஒரு சட்டத்தின் வழி நடக்கின்ற அரசுக்கு பொருத்தமாக இருக்கும். திரு திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இப்ப கூட்டணி வச்சிருக்காரு. அடிக்கடி கூட்டணியினுக்கு தலைவராக இருக்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திச்சு பேசுறாரு. அப்ப அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்தார்களே, அப்போது அவர்களோட கருத்தியலோடு முழுமையாக நீங்கள் ஒத்துழைந்து அதை ஏற்றுக்கொண்டு கூட்டணி வைத்தீர்களான்னு கேள்வி கேட்கட்டும். அது பதில் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்றோம். நேஷனல் அவார்டுங்கிறது அது முழுக்க முழுக்க படைப்பு திறன். அந்த படைப்பு மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற விதம் இதுக்காக வழங்கப்படுகிறது. நீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேரு மத்திய அரசுக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, பிரதமர் மோடிக்கு எதிராக எழுதியும் பேசியும் வருகின்றவர்கள் எல்லாம் தேசிய விருது வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா படத்துல ஒரு படத்துக்கு கொடுத்தது மூலமா அதை யாரு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் நான் எத்தனையோ உதாரணத்தை சொல்ல முடியும். அது பத்ம விருதுகளாகட்டும், கலை கலாச்சாரம் சினிமா மாதிரியான துறைகளில் விருது வாங்குவதாகட்டும், முழுக்க முழுக்க அது படைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாத்தோட கேள்வி முடிஞ்சதுப்பா. உங்க கேள்வி என்ன? காவல்துறையினரையே மிரட்டாங்க. மூணு விதமாகவும் நடக்குது. காவலர்களுக்கும் பிரச்சனை, கஸ்டடிக்கு போறவங்க இருக்கிறாங்க, ஆணவ கொலைகள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு
சட்டம் ஒழுங்கு பல்வேறு முறை பேசிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் மோசமாகத்தான் சென்றுட்டு இருக்கு. சமூக நீதி பேசுகின்ற, திராவிட மாடல் என்று பேசுகின்ற மாநில அரசு முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல், இதை தடுப்பதில் முழுமையாக தோல்வியடைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருள் சம்பந்தமான குற்றங்கள், ஆணவ கொலை சம்பந்தமான ஜாதிய ரீதியான மோதல்கள், இது எல்லாமே, அதுக்கு மேல காவல்துறையினுடைய லாக்அப் மரணங்கள். எந்த விதத்திலேயும் ஒரு இடத்தில் கூட இந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கு, மக்களுடைய பாதுகாப்பை பராமரிக்கிறது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. அதை மறைப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் நலம் முகாம் அப்படின்னு மக்களை திசை திருப்ப பாக்குறாங்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பின்பாக கூட இந்த நலம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்கன்னு சொன்னா, நீதித்துறையின் மீது மாநில அரசு, அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கவில்லை என்றால் குடிமக்களுக்கு இந்த அரசு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறது? ரொம்ப தெளிவா ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட திருப்பி தொடர்ச்சியா நடத்துறாங்கன்னா நீதிமன்றத்தை மதிக்கலன்னு அர்த்தம். ஓபிஎஸ் இப்ப என்டிஏ இருந்து விலகிட்டார். அவரு விஜய் கூட இணைந்து மூன்றாவது அணி உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சேம் டைம் ஒரு முதல்வர் ஸ்டாலினையும் போய் பார்த்து வந்திருக்காரு. தேமுதிக பிரேமலதாவும் போய் பார்த்து வந்திருக்காங்க. ஒரு சைடு வந்து திமுகவின் கைகள் உங்களுக்கு பலம் அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு உடல்நல சரியில்லைன்னு அவங்களே அது வந்து நட்பு ரீதியான விசாரிக்கிறதுக்காக போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டணி தேர்தல், இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 7 மாத காலம் இருக்கு. அதனால இந்த 7 மாத காலத்துல என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுதுன்னு எல்லாரும் நம்ம பார்க்க தான் போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை யார் உள்ளே வருகிறார்கள், யாரோடு எங்கள் கட்சி தலைமை பேச்சுவார்த்தை நடத்துகிறது, யாரெல்லாம் வரக்கூடிய காலத்தில் உள்ளே வருகிறார்கள் அப்படிங்கறது எல்லாமே தேசிய தலைமை அந்தந்த நேரத்தில் அறிவிக்கும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். வருவாங்க. வரும்போது எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து வருவாங்க. யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எல்லாரும் இருக்காங்க. எடப்பாடியார் வந்து நாங்களும் பாஜகவும் இருக்கோம் அப்படின்னு கூட்டணியில இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்களும் பாஜகவும் இருக்காரு. ஆனா அந்த கூட்டணியில டிடிவி இருக்காரா அப்படின்ற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல மாட்டாரு. உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கு. டிடிவி இருக்கிறதா இல்லையா? எந்த குழப்பமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்லைங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பலமான கூட்டணியை அமைப்பது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை ஒருமித்த வகையிலே பெறுவது. இந்த அடிப்படையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவாக்கியிருக்கார். இதுல யார் வர்றாங்க, யாரு இல்ல அப்படிங்கறது எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுடைய தலைமை அறிவிக்கும். ஒரே மேடையில சுயமரியாதை முக்கியம் அப்படிங்கறத சொல்லிருக்காரு. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுயமரியாதை முக்கியம், அதனால வெளியே வந்தாரு. ஓபிஎஸ் உடைய சுயமரியாதைக்கு இழுக்க பாஜக நடந்திருக்கா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிறது. மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர். அவருடைய இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றது சரியா இருக்காதுங்க. அது மட்டும் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள், கூட்டணி தலைவர்கள், இவர்கள் தொடர்பான எல்லா விதமான கேள்விகளுக்கும் எங்களுடைய தேசிய தலைவர்கள் எடுக்கின்ற முடிவு அப்படிங்கறதா இறுதியான முடிவு. அது வர்ற வரைக்கும் நாங்க எங்களோட வார்த்தைகள் எதுவுமே நாங்க சொல்ல விரும்பல. எதிர்கட்சி தரப்புல கூட்டணியை விமர்சிக்கிறீங்க. தேனியில ஒரு மேடையில எம்பி எம்எல்ஏ வாக்குவாதம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு வந்து வாக்கு கேட்டு போகிற மக்கள் மட்டும் எதிரி அல்ல. இன்று அந்த கட்சியிலேயே அவர்களுக்குள்ளாகவே ஒற்றுமை இல்லாத சூழல் அப்படிங்கறத ஏதோ வெளியில இருந்து பாக்குறவங்க இல்ல, நீங்களே தான் மீடியாக்கள்ல அதை கொண்டு வரீங்க. நானும் வரும்போது அந்த நியூஸ பார்த்தேன். உங்களோட மீடியாக்கள் மூலமா தான் நானும் அந்த நியூஸ பாக்குறேன். சோ கட்சியே இன்று ஒரு முகத்தில் இல்லை அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. சொல்லுங்க சார். ஆமா, எதிர்கட்சியை நிச்சயமா விமர்சிப்போம். எங்க கட்சியில என்னென்னவெல்லாம் நீங்க விமர்சனத்தை வைக்கிறீங்களோ, எதுக்கெல்லாம் எங்களுடைய அதிகாரத்திற்குட்பட்டு பதில் அளிக்க முடியுமோ அதற்கெல்லாம் நாங்க பதில் தருவோம். எங்களுடைய அதிகாரத்திற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க தான் பதில் சொல்லணும்னா
அப்படி சொன்னாதான் அது கட்சியில ஒரு டிசிப்ளின் இருக்கும். என்டிஏ கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா சொல்றாங்க, டிடிவி தினகரன் சொல்றாங்க. ரெண்டு பேர்த்தையும் ஒரே மேடையில ஏற்ற முடியுமா? திரு மோகன்குமார் அவர்களே, 7 மாத காலம் தேர்தலுக்கு இருக்கிறது, அப்ப பார்க்கலாம். கூட்டணி ராமதாஸ் வேற ஏதாவது கேள்வி? ராமதாஸ் வந்து தன்னை வந்து ஒட்டு கேட்டது தனது மகன் அன்புமணி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. வீட்டுல அந்த ஒட்டு கேட்கக்கூடிய கருவியை வைத்து ஒட்டு கேட்டது அவர் தான் சொல்லி குற்றச்சாட்டு முன்னிட்டு இதை எப்படி பாக்குறீங்க? தந்தையை மீட்டின தமையன் பாருங்க, இத ஒரு மூத்த தலைவர், தமிழக அரசியல் ஒரு மூத்த தலைவர், அவருடைய உரையாடல்கள் அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை வந்து ஒட்டுக்கேற்பு கருவி வைத்து பார்ப்பது அப்படின்றது அரசியல் வந்து எந்த அளவுக்கு அது சரியான நடவடிக்கையா இருக்கு? அதாவது ஒரு விதத்துல இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தந்தையும் மகனுமாக இருக்கின்ற ஒரு சூழல். இதுல போயிட்டு அவங்களோட கருத்துக்கள்ல நாங்க வெளியில இருந்து அரசியல் ரீதியாக அதை விமர்சனம் செஞ்சா சரியா இருக்காது. அரசியல் ரீதியா அவங்களோட நிலைப்பாடு ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு விமர்சனம் பண்ணா சரியா இருக்கும். இந்த உறவுக்குள்ள போய் நாங்க எந்த விமர்சனத்தை செய்யறது முறையா இருக்காது. அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இந்த தொலைபேசி ஒட்டு கேட்பு விவகாரம் இதெல்லாம் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இதை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால இந்த பாமக தலைவர்களுக்குள்ளாக நடக்கின்ற விஷயங்கள் அல்ல. இன்னைக்கு டெக்னாலஜி மூலமா எனக்கு எவ்வளவோ தூரம் மாறிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அது ரெண்டு பேரும் ஒட்டுக்கேற்பு வந்து நம்ம ராய் மூலமா வர்றது, மத்திய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறப்ப இங்க வந்து அவங்க சாதாரண ஒருத்தருடைய தொலைபேசியோ உரையாடலையோ ஒட்டுக்கேற்பு மாநில அரசும் அதை பண்ண முடியுங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக பண்றதுங்கிறது ஒரு ஏரியா வந்து எப்பவுமே இருக்கும். பட் மாநில அரசு சில சமயம் அதை பண்ணிட்டு இருக்காங்களே. ஆமாங்க. பொதுவெளியில நான் தான் கட்சி தலைவர் சொல்றாரு, அவர் ஒரு பக்கம் நம்ம தலைவர் சொல்லிட்டு அன்புமணி ஒரு பக்கம் கிளைம் பண்றாங்க. இந்த கூட்டணி இருக்கிறதுனால அவங்க சாஃப்ட் கார்னர் வெளிச்சல் கொண்டு அப்படி எல்லாம் இல்லைங்க. சாஃப்ட் கார்னருக்காக இல்ல, அது அப்பா பையன் அப்படிங்கிற ஒரு உறவு ரீதியான விஷயம். அப்படி அவ கட்சி ரீதியா ஏங்க கட்சியோட நிலைப்பாட்டுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவங்க அப்பா பையன் இருக்கிற பிரச்சனை இருக்குது. அது கட்சி ரீதியா வெளியில அரசியல் நிலைப்பாட வந்தா பாக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்காக பாஜக தனது ஆதரவாளர்கள் வட்டம் இல்லாட்டி தனது நடவடிக்கைகள் வந்து தலைவர்கள் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு முக்கியமான தமிழக அரசியல வந்து ஒரு வேகமாக பாஜக கொண்டு போயிருந்த நேரத்துல அவருக்கு பதிலாக மாநில தலைவர் வந்து மீண்டும் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. அதே வேளையில ஓபிஎஸ் வந்து வெளியேற்றிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் காரணமா ஒரு கிளைம் வந்து ஏடிஎம்கே சேர்ந்து இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணாமலையை வந்து டம்மி பண்ணாங்க, அவருக்காக தான் வந்து ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு வெளியேற்றினாங்க. ஒரு அரசியல் கட்சி இப்ப கூட தான் நாங்க மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியிட்டு இருக்கோம். எங்க கட்சி வேலையை நாங்க பாத்துட்டு இருக்கோம். அதனால வெளியில இருந்த யூகங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் எது வேணாலும் இருக்கட்டும். நாங்க என்ன இருக்குதோ அதை சொல்றோம். வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி கடம்பூர் ராஜு பேசியிருந்தாரு. ஆனா இது எப்படி பாக்க பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் அதிகாரிகள் வாக்குரிமை பெற போறாங்க அப்படின்னு ஒரு மேற்கொண்டு 70 லட்சம் பேருக்கு வாக்குரிமை தமிழ்நாட்டில் வட மாநிலத்தில் அரசியல் தலைகளாகும் தீர்மானம். அதாவது தேர்தல் கமிஷன் யாரை வாக்காளராக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறைகள் வச்சிருக்காங்க. இப்போ டெல்லியில வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க, மும்பையில இருக்காங்க. மும்பையில தமிழ்நாட்டை புதுக்கோட்டையை சார்ந்த ஒருவர் எம்எல்ஏவே இருக்காரு. நீங்க வாக்காளர் இல்லைங்க. மகாராஷ்டிரத்துல ஒரு தமிழர் எம்எல்ஏவாக, பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கிறார். எல்லா இடங்கள்லயும் இந்தியா முழுக்க யாரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர் மொழி பேசுகிறார் அப்படின்னு வாக்குரிமை அல்ல. அத்தனை பேரும் இந்திய குடிமக்கள். வாக்குரிமை அளிக்கிறதுக்கு குறிப்பிட்ட வருஷம் ஒரு இடத்துல வசிக்கணும், இத்தனை வயசு ஆயிருக்கணும். இப்படிதான் நம்மள சட்டத்துல தேர்தல் கமிஷன் வச்சிருக்கே தவிர இந்த மொழி பேசுறவங்க அந்த மாநிலத்துக்கு போனா வாக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லலைங்க. சட்டத்தின்படி தேர்தல் கமிஷன் என்ன நடைமுறை இருக்கோ அது எங்காவது மாறும்போது அப்ப எல்லாத்துக்குமே ஒரு அக்கறை வரணும், கவலை வரணும். ஆனா வடமாநில தொழிலாளர்கள் மீது திட்டமிட்ட ரீதியில் வெறுப்பு கருத்துக்களை பேசுகின்ற, வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுவதன் காரணமாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கு வளரும் என்று நினைக்கின்ற தலைவர்கள், பிரிவினைவாதம் பேசுகின்ற தலைவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை பேசுறாங்க. தேர்தல் கமிஷன் ஒரு வாக்காளராக பதிவு செய்வதற்கு அவருக்கு என்ன ஆதரவாக சான்றாவணங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில தான் பண்ண முடியும். அப்படி எங்காவது மீறி இருக்காங்கன்னா தாராளமா நீங்க தேர்தல் கமிஷன் கிட்ட புகார் கொடுங்க.
குற்றச்சாட்டு தாங்க. நானும் உங்களுக்கு சொல்றேன் இதே பீகார் பத்தி நானே நேர்ல போய் கூட பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம். அதனால பீகார்ல யாருக்கு அந்த மாதிரி சான்றாவணங்கள் இல்லாமல் அல்லது சான்றாவணங்கள் இருந்து எங்க பேரை விட்டுருக்காங்க அவங்களுக்கு அப்பீல் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் அவங்க கிட்ட உண்மையான ஆவணங்கள் இருக்கோ யாரும் வாக்காளர்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தா அவங்க உடனடியா அந்த மாவட்டத்தோட அதிகாரியை பார்த்து உடனே கொடுத்து சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற நடைமுறை தாங்க அங்க இருக்கு. ரொம்ப நன்றிங்க தம்பி. நீங்க 1500 பேருக்கு புது மிஷன் கொடுக்கறத 2 கண்ணுல தானே பாத்தீங்க, புரியுதுங்களா? அதனால புது மிஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கறோம். டெக்னாலஜி டெவலப் பண்றது அவங்களுக்கு அடிப்படையில இருந்தா ஆரம்பிக்கணும் இல்லையா? 1வது படிச்சுட்டாம்பா 10வது போக முடியும். எடுத்தோன்னா நான் டிகிரி கொடுங்க எப்படிப்பா கொடுக்கறது? நன்றிப்பா.